மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி கூறியது என்ன என்பது தொடர்பாக தற்பொழுது மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். ராகவேந்தர், வணக்கம். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுங்கள் என மகளிர் ஆணையம் சென்னை காவல்துறை ஆணையருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. அதுபோல் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு துணை ஆணையருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறது. இதனால் ரங்கராஜ் எப்போது வேணால் கைது செய்யப்பட்டார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தன்னை திருமணம் செய்து மோசடி செய்ததாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிருஷ்ணா புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் மகளிர் ஆணையம் இருவரிடம் விசாரணையை நடத்தியது. பிரபல அந்த ரங்கராஜ் மீது ஆடைவரி உள்ள கடந்த செப்டம்பர் மாதம் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் ரங்கராஜ் என்பவர் தனது கணவர் தாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு கடந்த 2 ஆண்டுகளாக ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தோம். ஆனால் கடந்த 2 மாதங்களாக எனது தொடர்பை அவர் முற்றிலும் துண்டித்திருக்கிறார். எனவே நான் அவரை நேரில் சந்திக்க முயன்ற போது என்னை அடித்தும் இருக்கிறார். இப்போது என் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கு ரங்கராஜ் தான் தந்தை என குழந்தைகளுக்கு நேர்ந்த இந்த ஏமாற்றத்திற்கு அவரே பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று என்னுடன் சேர்ந்து வாழ போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் காவல் ஆணையர் அலுவலகம் அளித்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிருஷ்ணா சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு ஆணையம் மூலமாகவும் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான புகார் தொடர்பாக கடந்த மாதம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையர் அலுவலகத்தில் ஜாய் கிருஷ்ணா ஆஜராகி புகைப்படங்கள், செல்போன் உரையாட அனைத்தையும் கொடுத்த அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு மணிக்கணக்கு விளக்கம் அளித்திருந்தார். அதுபோல் மாதம்பட்டி ரங்கராஜன் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் அங்கு பார்த்துக் கொள்கிறேன் என்று காவல்துறையிடம் ரங்கராஜ் தெரிவித்ததாக தகவல் வெளியாது. இந்த நிலையில் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது திருமண மோசடி தொடர்பாக ஜாய் கிருஷ்ணா புகார் அளித்திருந்தார். காவல்துறையில் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை, மேற்கொள்ளவில்லை என்பதால் மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்ததாக தெரிவித்திருந்தார். அந்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தனது புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜாய் கிருஷ்ணா தெரிவித்திருந்தார். தனது வழக்கறிஞர் சுதாவுடன் மாநில மகளிர் ஆணைய அலுவலகத்தில் ஆஜராகி இருதரப்பு விளக்கத்தையும் ஜாய் கிருஷ்ணா எடுத்திருந்தார். இந்த புகாரின் பேரில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் தனது மனைவி சுதியும் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் தனக்கு குழந்தைக்கும் பராமரிப்புக்கு தொகையை மாதம் 6,5 லட்சம் தர வேண்டும் என்று அதை அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் இந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு கடிதத்தை மாநில மகளிர் ஆணையம் அருகே வெளியிட்டிருக்கிறது. அந்த புகாரை மணந்ததாக ரங்கராஜ் மீது இந்த ஆணையத்தில் ஒப்புக்கொண்டிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் புகார்தாராக கருத்தரிக்கப்பட்ட குழந்தையின் தந்தை தான் என்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆணையத்தின் முன் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த நிலையில் அவர் எப்போது வேண்டுமானாலும் இந்த அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில மகளிர் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் எப்போது வேண்டுமானாலும் பாயலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏனென்றால் அடுத்த கட்டமாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது வழக்கு பதிவும் வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் சமாதானமாக போக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.